நம்மகிட்ட ஆக்சுவலாக 20 kennels இருக்கு. 20 kennels போர்டிங் டாக்ஸ் மட்டும். எவ்ரி 5 kgsக்கு ஒவ்வொரு இது வச்சிருக்கோம், ஒரு டாக் ரன். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் நிறைய நேரம் வெளியே நிற்கலாம். டாக் பிரியாணி பண்ணுவோம், ஹோம்மேட் நக்கெட்ஸு, ப்ளஸ் இதுக்கு வந்து இந்த பாப்சிக்கிள் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவோம். அது வந்து கஸ்டமைஸ் மீல். யாராவது எதை கேட்டாங்கன்னா கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு டிசைனும் இங்கே மாற்றிட்டே இருக்கோம். இங்கே வந்து இந்த அக்ரெசிவ் டாக்ஸு ப்ளஸ் இந்த தனிமையை விரும்பும் டாக்ஸ் வந்து இங்கே விட்டுருவோம். காலையில் 6 o'clock டாகை வெளியே விடுவோம், அது ஒரு அப்டேட் இருக்கும். ஆஃப்டர்நூன் 1 o'clock பீ பிரேக் மாதிரி விடுவோம், அதுக்கு இருக்கும். ஆஃப்டர்நூன் அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30க்கு லாங் பிளே ரன், இந்த மாதிரி பிளே குரூப்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு அப்டேட்டு. அதுக்கப்புறம் நைட் 9 o'clock, ஸோ அதுவும் ஒரு பீ பிரேக். அப்படின்னா வந்து உள்ளே எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து பேரலைஸ் டாக்ஸ் எடுப்போம், ப்ளஸ் இந்த ஓல்டேஜ் டாக்ஸும் நம்ம எடுப்போம். நம்மகிட்ட ஒரு திப்புன்னு சொல்லி ஒரு டாக் இருக்குது. ஜென்ரலாக வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கேட்ஸுக்குன்னு சின்ன ஸ்பேஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் அவனுக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி பார்க் ஹவுஸ் அப்படின்னு சொல்ல ஒரு பிளேஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே கோயம்புத்தூரில் ரொம்பவுமே ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் போர்டிங் ஃபெசிலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன பெட்ஸ் இருந்தாலும் இங்கே போர்டிங் ஃபெசிலிட்டி இருக்குங்க. வாங்க உள்ளுக்குள்ள போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட ஜெகன் தான் இருக்காரு. அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க் ஹவுஸ் வரணும், எப்படி வருது லொகேஷன் சொல்லிடுங்க ப்ரோ. லொகேஷன் நீங்கள் கூகுளில் போட்டாலே போதும், இந்த பார்க் ஹவுஸ்னு வந்துடும். மாதம்பட்டிக்கு அடுத்த ஸ்டாப்பு. ஓகே. ஸோ மாதம்பட்டி வரீங்கன்னா ஈஷா யோகா போகிற வழியில் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்த ஸ்டாப்லேயே இருக்கு. டுவர்ட்ஸ் சிறுவாணிக்கு கொஞ்சம் சிறுவாணி ரோட்டில். சூப்பர் ப்ரோ. ஸோ பார்க் ஹவுஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரீம். இது என்ன வச்சு யோசிச்சு பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் எடுத்திருக்கீங்க ஒரு 4 years பேக். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்த ப்ரொஃபஷ்னல் போர்டிங்கிறது இதுதான். அது நம்ம டாக்ஸ் வச்சுருந்தோம். உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்டே நம்மக்கிட்ட நிறைய டாக்ஸ் இருந்துச்சு. ஆமாம், இப்போ அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ என்னென்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வெளியே போகும்போதும் விட்றதுக்கு இந்த மாதிரிலாம் அப்போது எதுவும் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ பெங்களூர், நான் யூஸ்வலாக பெங்களூர் மும்பையெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால ஸோ அங்கே இருக்கிறது சரி இங்கே ஸ்டார்ட் பண்ணால் போகுமான்னு ஒரு டவுட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போர்டிங்னு அடிச்சிங்கனாலே ஒரு 25 போர்டிங் இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ அந்த அளவுக்கு டாக்ஸ் இருக்குது. ப்ளஸ் மக்களும் வந்து இப்போ தான் போர்டிங்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே டாக் மட்டும் இல்லை, கேட்டுக்கும் போர்டிங் தரீங்க இல்லையா? ஸோ கேட் வந்து ரீசெண்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஏன்னா இந்த ஈஷா ரோட்டில் இருக்கனால நிறைய ஈஷாவுக்கு வரவங்க ப்ளஸ் நிறைய பேர் கேட்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்கள் பேசிக்கலாக கேட்ஸுக்கு இருக்கு, ஆனா எல்லாம் சின்ன சின்ன கேஜஸ் போட்டு இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ரூமா பண்ணியிருக்கோம். அது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, அப்படியே நம்ம போர்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கலாங்களா? கண்டிப்பா. ஸோ இது வந்து நம்மகிட்ட ஆக்சுவலாக 20 kennels இருக்கு, 20 kennels போர்டிங் டாக்ஸ் மட்டும். மற்ற 6 kennels வந்து நம்ம டாக்ஸ். போர்டிங் கெனல்ஸ்ல இருக்க இந்த 10 kgs பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 kgsக்கு ஒவ்வொரு இது வச்சிருக்கோம், ஒரு டாக் ரன். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் நிறைய நேரம் வெளியே நிற்கலாம். இப்போ ஒரு 1-2 வச்சிருந்தோம்னா நம்ம வந்து அக்ரெசிவ் டாக்ஸோ இல்லைன்னா தனித்தனியாக விட வேண்டிய டாக்ஸோ இருந்துச்சுன்னா, டாக் ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து தனித்தனியாக விட வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ரன் இருக்கும். எவ்ரி 5 டாக் கெட்ஸ் ரன். அப்போ ஃப்ரெண்ட்லி குரூப்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு சைடில் போட்டுரும். அப்படின்னா அவனுங்க வெளியே நிற்கிற நேரம் கொஞ்சம் லாங்கர் பீரியடாக இருக்கும். ஆக்சுவலாக ஒன்று கேட்கணும், இவன் போர்டிங் வந்திருக்கானா உங்கள் டாகா? இல்லை, இவன் வந்து போர்டிங் வந்திருக்கான். இவன் வந்து மந்த்லி போர்டிங். அவங்க அப்ராட் போயிருக்கனால இங்கே. பட் எந்த போர்டிங்லேயும் நான் கிரேடுன்னெல்லாம் பார்த்தது கிடையாது. பட் இங்கே இது பார்க்கறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், இவன் எல்லா கேஜஸும் வந்து 6x6. ஸோ 6x6ங்கிறது டேனுக்கு கம்மின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ரெஸ்டிங் பீரியட் மட்டும் தான். நம்ம 4 டைம் டாக்ஸ் வெளியே விடுவோம். ஸோ மார்னிங் 6:30, ஆஃப்டர்நூன் 1 o'clock, ஈவினிங் 4 o'clock, பின்ன நைட் 9 o'clock. அப்போனா வந்து உள்ளே எதுவும் பண்ண மாட்டானுங்க, வெளியே பண்ணுவானுங்க. அதனால தான் இந்த கான்கிரீட் ஃப்ளோரிங்கு. இது ஈஸியாக இருக்கும் நம்ம கிளீனிங்க்கு, ப்ளஸ் சானிடைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ நம்ம சார்ஜஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் ப்ரோ நமக்கு? ரைட் நவ் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650 நமக்கு ஸ்டார்டிங். அவங்க வந்து நமக்கு ட்ரை ஃபுட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா. இங்கே வந்து ப்ரீட் பொறுத்து ஸ்பேஸ் வந்து எல்லா சின்ன டாகாக இருந்தாலும் பெரிய டாகாக இருந்தாலும் காமன் தான். அதனால வந்து ஒரே ப்ரைஸிங். ஸோ ஃபுட்டு பொறுத்து மட்டும் மாறும். ஸோ நம்ம ஃபுட்டு கொடுக்குறோங்கிறப்போ மாறும். அது போக நம்ம கவர்மெண்ட் மீல்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்கு பிரியாணி பண்ணுவோம், ஹோம்மேட் நக்கெட்ஸு, ப்ளஸ் இதுக்கு வந்து இந்த பாப்சிக்கிள் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவோம். அது வந்து கஸ்டமைஸ் மீல். யாராவது எதை கேட்டாங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே.
இப்போ போர்டிங் எடுக்கிறதுக்கு ஏதாவது சர்டன் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கா நம்ம இடத்துல? ஆமாம், நம்ம இதில் வந்து வேக்சினேஷன் ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் டிக் ப்ரிவென்டேட்டிவ் மெடிசின் ஏதாவது ஒன்று போட்டிருக்கணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பிரவாக்டோவோ இல்லைன்னா ஏதாவது சிம்பாரிக்கா இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கோம். ஓகே. ஏன்னா நம்ம பிளேஸையும் வந்து டிக் ஃப்ரீயாக வைக்கணும், ப்ளஸ் மற்ற டாக்ஸும் சேஃபாக வச்சுருக்கணும். அதனால இது வந்து நம்ம ப்ரெஷர் வாஷர் தான். நம்ம கார் வாஷ்ல எல்லாம் பாத்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரெஷர் வாஷர்ஸ் நம்மளோட கிணல்ல எல்லா சைடும் இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்ல இருக்குன்னா இங்க இருந்து கிணல் வாஷ் அந்த சைடும் போகலாம், இந்த சைடும் போகலாம். ஸோ நீங்க ஃபோம் வாஷ் பண்றீங்க இல்லையா காருக்கு, அதே மாதிரி அதுல கிணல் வாஷ் போட்டு நம்ம சானிடைஸ் பண்ணுவோம். அது வந்து ஈஸியா இருக்கும் நமக்கு. ஏன்னா டெய்லி மல்டிபிள் டாக்ஸ் ஹேண்டில் பண்றதுனால நமக்கு டைம் எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொஞ்சம் ஹைடெக்கா பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ப்ரோ இப்போ நம்ம கிட்ட 20 கெனல்ஸ் இருக்குங்க. ஆமா, 20 கெனல்ஸ் என்ன சைஸ் ப்ரோ? அது வந்து 6x6 சைஸ் இருக்கும். ஒவ்வொரு கெனலும் 6x6 சைஸ். ஓகே. அண்ட் ஈவன் ஃப்ளோரிங் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒயிட்டா தான் வச்சிருப்போம். அது என்னன்னா அப்பதான் வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பிளஸ் கிளீனிங் எல்லாம் தெரியும். யூசுவலா டாக்ஸ்னாலே நம்ம ஆளுங்க வந்து ஒன்னா கிரே இல்லைன்னா ஏதோ அழுக்கு கலர் மாதிரி போட்டு வைப்பாங்க. ஸோ நம்ம இதுல நம்ம கிளைண்ட்ஸுக்கு இது பண்றதுனால நம்ம எப்பவுமே மெயின்டைன் பண்ணிருக்கனால ஒயிட் போட்டிருக்கோம். ப்ரோ இந்த கேட்ஸ் அண்ட் இதுமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கு. இது ஏதாவது டிசைன் பண்ணி வச்சிங்களா, பிளான் பண்ணி? இது டிசைன் பண்ணி லேசர் கட் பண்ணது. ஓகே. ஜென்ரலா கிளைண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ஒரு கேஜ் மாதிரி இருக்கு, உள்ள அடைச்சிருக்க மாதிரி இருக்கு டாக்ஸ். ஸோ அதனால அந்த மாதிரி சொல்றதுனால நம்ம வந்து கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு டிசைனும் இங்கே மாற்றிட்டே இருப்போம். ஸோ இந்த 4-5 இயர்ஸாக வந்து என்னென்ன கிளைண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, ஸோ அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம இதை பில்ட் பண்ணோம். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இது டாக்ஸோட மூக்கும் வெளியே வரக்கூடாது. ஸோ அதனால கீழே இருக்க ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக இருக்கும், மேலே போக போக அதோட வியூக்கு வந்து பெரிய ட்ரையாங்கிள்ஸாக வச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது வந்து ரெண்டாவது ஸ்பேஸ் அப்புறம். ஸோ இது வந்து பேக் சைடு ஸ்பேஸ். இங்கே வந்து இந்த அக்ரெசிவ் டாக்ஸ் ப்ளஸ் இந்த தனிமையை விரும்பும் டாக்ஸ் வந்து இங்கே விட்டுருவோம். ஏன்னா வந்து நிறைய டாக்ஸ் வந்து ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும், வெளியே யாராவது போயிட்டு இருந்தாலும் குலைச்சிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம்லேயும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால வந்து இது ஒரு செப்பரேட் ஸ்பேஸ். டாக்ஸ் வந்து நார்மலாக வீட்லேயே இருந்துட்டு வந்த டாக்ஸ் வந்து திடீர்னு இங்கே வந்து நிறைய பேர் அதை பார்த்துட்டே இருந்துச்சுன்னா கத்திட்டே இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி காம் டவுன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸ் வச்சிருக்கோம். சரி, இப்போ நம்மளோட கெனல் ஒரு இதில் செட்டப்லையும் ஃபேன்ஸ் அண்ட் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் பார்த்து. ஆமாம், சிசிடிவி இப்போதைக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ நாங்களே மானிட்டர் பண்ணுவோம். இது இன்ஹவுஸ் நாங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு எல்லா கெனல்ஸ்லையும் வச்சுருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் சப்போஸ் ஏதாவது வேணும்னா நம்ம ஃபியூச்சரில் கொடுக்கலாம், ஆனால் இப்போதைக்கு எதுவும் பிளான் இல்லை. இப்போ இப்போ போர்டிங் கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன அப்டேட்ஸ் கொடுப்பீங்க? ஸோ அப்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் 6 o'clock டாகை வெளியே விடுவோம், அது ஒரு அப்டேட் இருக்கும். ஆஃப்டர்நூன் 1 o'clock பீ பிரேக் மாதிரி விடுவோம், அதுக்கு இருக்கும். ஆஃப்டர்நூன் அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30க்கு லாங் பிளே ரன், இந்த மாதிரி பிளே குரூப்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு அப்டேட்டு. அதுக்கப்புறம் நைட்டு 9 o'clock, ஸோ அதுவும் ஒரு பீ பிரேக். அப்படின்னா வந்து உள்ள எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த 4 அப்டேட் வந்து கிளைண்ட்ஸ்க்கு அனுப்பிடுவோம். ப்ளஸ் 2 வீடியோ, ஸோ ஒரு 30 seconds வீடியோ அனுப்பிடுவோம். ப்ளஸ் அவனுக்கு சாப்பிட்ற 2 மீலோட அப்டேட்டும் அனுப்பிடுவோம். ஸோ சாப்பிட்றானுங்களா சாப்பிட்லையா, ஸோ அது வந்து அப்போனா கிளைண்ட்ஸ் வந்து எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஓகே, நைஸ் நைஸ். எங்கே இருந்தெல்லாம் போர்டிங் கொண்டு வந்து விடுறாங்க ப்ரோ? நம்ம சென்னை மாதிரி சிட்டி பேஸ்ட் இல்லாமல் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா சுற்றியும் சின்ன சின்ன டவுன்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு, சேலம், நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாலக்காடு, திருச்சூர், ஸோ நீல்கிரிஸில் இருக்க இந்த வெல்லிங்டனில் இருக்க ஆர்மி பீப்புள் அவங்க எல்லாருமே விடுவாங்க இங்கே தான். ஸோ அதனால சூலூர் இந்த மாதிரி சுற்றி இருக்க சின்ன சின்ன டவுன்ல இருந்தும் நமக்கு போர்டிங்ஸ் வந்துட்டு இருக்கு. சூப்பர் ப்ரோ, நைஸ் ப்ரோ. இவன் வந்து கிளைண்ட்டோட டாக் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இவன் எங்கே இருப்பான், ஏன்னா இவனுக்கு நம்ம தான் யூரின் இதெல்லாம் எடுத்து விடணும். ஓகே. ஸோ அதனால் அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது ப்ளஸ் எல்லாம் கிட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மற்ற டைம் இவன் வந்து இங்கே பார்க் ஹவுஸில் இருக்க செல்ல பிள்ளை மாதிரி. ஓகே. இப்போ எப்படி ப்ரோ இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோமா? நம்ம வந்து பேரலைஸ் டாக்ஸ் எடுப்போம், ப்ளஸ் இந்த ஓல்டேஜ் டாக்ஸும் நம்ம எடுப்போம். நம்மகிட்ட ஒரு திப்புன்னு சொல்லி ஒரு டாக் இருக்கு. ஸோ அது வந்து 16 years old இப்போ. ஸோ அது நம்மகிட்ட வந்து ஒரு 3-4 years. எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக இந்த அப்ராட் ட்ராவல் பண்ணுறவங்க, அப்புறம் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த டாக்ஸ் எல்லாம் நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ நம்ம ஓல்டேஜ் டாக்ஸும் எடுக்கிறோம். இந்த டாக் பார்த்தீங்கன்னா பார்ஷியலி பிளைண்ட், கொஞ்சம் கண்ணும் இது தெரியாது, ப்ளஸ் இதுவும் காதும் வந்து கேட்காது. 16 years old. ஆமாம், அதனால் இது நம்மகிட்ட வந்து ஒரு 4 years இருக்கும்.
இவங்களுக்கான கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் தேவையில்லை ப்ரோ. ஆமாம், அதனால இவங்களை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு ஃபுட்டும் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி, ஏன்னா பல் இருக்காது, ஸோ ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கணும். அது சிக்கன்லாம் வந்து ஃபுல் போன்லெஸ்ஸாக, அதுவும் சின்ன சின்ன பீசஸாக இது பண்ணி கொடுக்கணும். அப்புறம் இவங்களோட நியூட்ரிஷன் எப்படி மீட் பண்ணுமோ, ஓவர் ப்ரோட்டீனும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இவங்களோட டயட் பொறுத்து நம்ம இது பண்ணி கொடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் கண்ணு தெரியாதனால நம்ம அதுவும் பார்த்து வைக்கணும். அதோட என்வாயன்மெண்ட்டும் இதாக இருக்கணும். ஓகே. இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ஸ் ப்ளஸ் ஸ்மால் அனிமல்ஸ் எல்லாம் எடுக்கலான்ட்டு இருந்தோம். ஸோ இன்னும் பிளான் பண்ணல. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒன்றும் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து கேட் ரூம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே. அதனால ஒரு 2 ரூம்ஸ் மட்டும் இப்போதைக்கு பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிபிள் கேட்ஸ் இருந்தால், சேம் ஹவுஸ்லேருந்து மல்டிபிள் கேட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரே இடத்துல விடுவோம். ஓகே. ஸோ செப்பரேட்னா ஒரு ரூம் ஃபுல்லாகவே வந்து ஒரு கேட். ஓகே. இது நல்ல பெருசாக ஸ்பேஷியஸாக தான் இருக்குல்ல? ஆமாம், ஏன்னா ஜென்ரலாக வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கேட்ஸுக்குன்னு சின்ன ஸ்பேஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ். அவனுக்கு இந்த லேடர் இதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அவனுக்கு மேலே ஏறி போகிறது. ஸோ கேட்ஸோட மேலே இருந்தால் அவனுக்கு பார்ப்பானுங்க. ஸோ அதனால் மேலேயே ஒரு இது வச்சுருக்கோம். ஸோ இந்த வியூ வந்து இங்கே வென்டிலேஷனும் இருக்கும் மேலே. ப்ளஸ் இங்கே இந்த இதோட வென்டிலேஷன் இந்த சைடு இருந்து வரும். ஸோ இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா சும்மா ஜென்ரலாக நார்மலாக ஒரு லவுஞ்ச் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ இருக்கும். கிளைண்ட்ஸ் யாராவது வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். நைஸ் ப்ரோ, நல்ல ப்ரீமியமாக இருக்குது. ஓகே, கிளாஸியாக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி இங்கேருந்து பார்க்கும்போது வியூ, டோட்டல் வியூ தெரியுது. எது ஸோ வந்து பேர்ட்ஸும் வச்சுருக்கீங்க, இதுவும் வச்சுருக்கீங்க. அது இக்வானாவும் இருக்குது நம்மகிட்ட, பேர்ட்ஸ் இதெல்லாம் சும்மா நம்மகிட்ட ஹார்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இருந்துச்சு. இங்கே இந்த சின்ன ஸ்பேஸ்ன்றதுனால நம்ம எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எது வேணுமோ அது மட்டும் வச்சுருக்கோம். ஏன்னா இந்த கிட்ஸ் எல்லாம் வந்தால் நம்ம வந்து என்டர்டெயின் பண்ண முடியாது. ஸோ அதனால் சின்ன ஸ்பேஸ் மட்டும் வச்சுருக்கோம். கேட் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேறு ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது ஒரு ஸ்டைலு. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து வியூ பண்ணிக்கலாம் வெளியே. ஓகே ஓகே. ஸோ இது வந்து அவைலபிலிட்டி, பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி மட்டும் தானே? ஆமாம், எல்லாமே நம்ம கிணலே வந்து பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி தான். மோஸ்ட் ஆஃப் த வீக்கெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே. நம்ம வேற ப்ரொமோஷனோ இல்லை கூகுள் ஆட்ஸோ எதுவுமே பண்ண மாட்டோம். நீங்கள் கோயம்புத்தூரில் போய் இந்த பார்க் ஹவுஸ்ன்னு அடிச்சிங்கன்னா நம்மளோட கிணல் வராது. ஏதோ ஒரு 10வது இடத்துல 15வது இடத்துல வரும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் சிட்டிலேருந்து அவுட்டரில் இருக்கோம். ஏன்னா அவுட்டரில் இருக்கீங்க. ஏன் எதனால அவுட்டர்னா, கோயம்புத்தூர்லேயே எனக்கு பிடிச்ச ஏரியாங்கிறது இந்த ஏரியா. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகிற இடங்கிறது இதுதான். ஸோ இங்கே வந்து ட்ரிசிலாக இருக்கட்டும், இங்கே இருக்க விண்டாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து கொஞ்சம் நேச்சுரலி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் கோயம்புத்தூர்லேயே வச்சு. அப்புறம் அதனால தான் நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணோம். இப்போ டவுனுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா நெய்பர்ஸ் பிரச்சனை இருக்கும், நம்ம டாக்ஸ் சவுண்ட் விட்டுட்டே இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் எதுவுமே பண்ண முடியாது நம்ம. ஸோ நம்ம நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஏரியா நமக்கு ஆல்ரெடி நம்ம கிணல் வந்து இந்த ஏரியாவில் தானே இருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்னும் முன்னாடி ஆக்சசபிளாக இது பண்ணி. இது என்கிட்டயே வந்து ஒரு 4 கேட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ 3 பெர்சியன், ஒரு நார்மல் இண்டி கேட்டு. ஸோ நம்ம ஆளுகளை வச்சு தான் வந்து R&D பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவுக்கு. ஸோ இப்போ புதுசாக போட்டிருக்கனால நம்ம வந்து திடீர்னு கிளைண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இவனில் வச்சு பார்த்துட்டு நான் அப்பப்போ இங்கே கெனலுக்கு வரும்போதெல்லாம் நான் கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு அப்படியே என்ன பண்ணுறானுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்னா ஸ்க்ராட்ச் பேட்லேருந்து அவனுங்களோட லிட்டர் சாண்ட்லேருந்து எல்லாமே அவனோட ப்ளே ஏரியா எல்லாமே வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு. ஆமாம். அது ப்ரோ லைப்ரரி செட்டப் மாதிரி சின்னதாக பண்ணிருக்கோம். இதில் பேசிக்கலாக எல்லா புக்ஸும் இருக்கும். டாக் பிஹேவியர்லேருந்து, ட்ரைனிங்லேருந்து, சைக்காலஜிலேருந்து எல்லா புக்ஸும் இருக்கும். டாக்ஸ் மட்டும் இல்லை, எல்லாம் நம்ம கெனல் கிளப் புக்லேருந்து எல்லாமே, கெசட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ யாராவது கிளைண்ட்ஸ் வந்தாங்க அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னா இங்கே உட்காந்து அவங்க படிச்சுக்கலாம். இல்லைன்னா பாரோ பண்ணிட்டு போயிட்டு கூட அவங்க படிச்சுட்டு திருப்பி. ஓகே, நைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக பார்க் ஹவுஸில் இருக்கக்கூடிய போர்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. லைக் டாகுக்கு வச்சுருக்காங்க, கேட்டுக்கு வச்சுருக்காங்க, ஃப்யூச்சரில் பேர்டுக்கும் வைப்பீங்க இல்லை? கண்டிப்பாக. ஸோ ஃப்யூச்சரில் பேர்ட்ஸ்க்கும் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்துட்டு இருக்க யாருக்காவது கோயம்புத்தூரில் உங்களோட செல்ல பெட்ஸான டாக்ஸ், கேட்ஸ் போர்டிங் பார்த்துருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பார்க் ஹவுஸ் ரீச் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் கூகுளில் பார்க் ஹவுஸ்னு சர்ச் பண்ணினாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஃபெசிலிட்டி பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக கிளாசிக்காக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வந்து ஜெகன்கிட்டையும் இன்ட்ரடக்ஷன், அதாவது பேசி பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு உங்கள் டாக்ஸை கூட நீங்கள் போர்டிங் போயிடலாம், கேட்டையும் போர்டிங் போயிடலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye bye, thank you.